ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த டிஎன்எஸ்டிசியோட ரிசல்ட்ஸ் தான் வந்து வெளியாகிருக்கு. அது எப்படி வந்து செக் பண்ணுறது, அதில் என்னென்ன டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரையில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்எஸ்டிசியில் அதாவது போக்குவரத்து துறை டிபார்ட்மெண்ட்டில் டிரைவர் கம் கண்டக்டருக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடந்தது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். அதாவது 27/7/2025 ஓகேவா, 15 மாவட்டத்தில் நடந்துருந்துச்சு. மொத்தம் 22,492 பேர் எழுதியிருந்தாங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 19,405 பேர் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இன்னைக்கு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கான வெப்சைட்டுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேவா? இந்த வெப்சைட்டை அப்படியே நீங்கள் கூகுள் குரோமில் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் அப்படி இல்லைன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கேட்கும். அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதற்கான எக்ஸாம் ஆன்சர் கீ வந்து 13/8/2025 அன்றைக்கி வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு தெரிலனாலும் பரவாயில்ல, நான் பிடிஎஃபே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கொடுக்குறேன். சரிங்களா? பிடிஎஃப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, ரிசல்ட்டுக்கான பிடிஎஃப் வந்து இதுதான். இதில் வந்து என்னென்ன டீட்டெயில்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் நம்பரு, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, அதுக்கப்புறம் நேமு. ஓகேவா? நேமு, அதுக்கப்புறம் அவங்க என்ன கம்யூனிட்டி உங்களது எதுவோ அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் முக்கியமானது பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு வந்து எழுதியிருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ் வந்து இருந்துச்சு இல்லையா, அதை வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு தான் வந்து ரிசல்ட் வந்து வந்திருக்கு. மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட் எலிஜிபிள் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. மூணுத்துலேயுமே வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தா தான் உங்களுக்கு வந்து காமிக்கும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 747 பேஜஸ் கொண்ட பிடிஎஃப். இதில் வந்து உங்களோட நேம் இருக்கா, என்ன ஏதுன்றத இதில் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதனால் வந்து எல்லாருமே வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். எழுதுனவங்கலாம் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே இதை தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த பிடிஎஃப் லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், அண்டு வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.